ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இது உங்கள் பாப்லவர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? சிக்கன் நகட்ஸ். அதுக்கு சிக்கன், போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் தேவையான அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் போன்லெஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. போன் இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் அரையாது. அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போன்லெஸ் சிக்கனை சேர்த்துட்டு ஜிஞ்சர், கார்லிக், ஆனியன் சேர்த்துக்கோங்க. இந்த மூணுமே சேர்க்கணும். இது ஃபைனாலாம் சாப் பண்ணண்டா, நார்மலாக போட்டால் போதும். இது இந்த மூணுமே சேர்த்திங்கன்னா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறமா பெப்பர், கரம் மசாலா, சில்லி பவுடர் எடுத்து போட்டுக்கோங்க. இதுக்கு வேறு மசாலா வேண்டாம். தென் ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சிட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சால்ட் தேவையான அளவு. இதை நல்லா ஃபைனாக அரைக்கணும், அதாவது மாவு பதத்துக்கு. அதை அரைச்சிட்டு இதில் ப்ரெட் சைடில் உள்ள லேயரை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெட் நான் 4 ப்ரெட் எடுத்துனிக்கேன். அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாவே மாவு மாதிரி வரும். இந்த மாதிரி நல்லா பிசையணும். கொஞ்சம் நேரமாக பிசைஞ்சாதான் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சைடில் உள்ள லேயரை கட் பண்ணாமல் ப்ரெட் க்ரம்ஸ் நல்லா ஒரு ஃபைனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அது ஷேப்புக்கு இதை நீங்கள் ரவுண்டாக கூட பிடிச்சு எடுத்துக்கலாம். நான் பாக்ஸ் ஷேப்பில் எடுக்கிறேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா எக்கு, நான் 1 எக்குக்கு 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துருக்கேன். அந்த எக்கில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸுக்கு ஒரு பேனில் டொமேட்டோ, ஆனியன், அதுக்கப்புறம் கார்லிக், அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு பீட்ரூட் கலருக்கு சேர்த்துக்கோங்க. கெமிக்கல் ஒன்றும் சேர்க்காம நம்ம பீட்ரூட் சேர்க்குறோம். தென் சால்ட்டு சேர்த்துட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் மயோனஸ் அது வேக வைக்கணும். இங்கே மயோனஸ்க்கு 2 முட்டை, 2 பல் கார்லிக், தேவையான அளவு சுகரு, தேவையான அளவு சால்ட்டு, தேவையான அளவு பெப்பர் பொடி போட்டு மிக்சியில் நல்லா அரைக்கணும். ரொம்ப நேரமும் அரைக்கக்கூடாது. ஒரு 15 செகண்ட்ஸ் லோ, ஹை, ரொம்ப ஹை போட்டுட்டு அடுத்து லோ, ரொம்ப லோ கொண்டு வரணும். இந்த மாதிரி அரைக்கணும். அதுக்கப்புறம் 15 செகண்ட்ஸ் அப்புறமா தேவையான அளவு எண்ணெய், நமக்கு ஒரு 1/4 லிட்டருக்கு எண்ணெய்க்கு மேலவே வேணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய், முதல் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கணும். அதே ப்ராசஸ் தான். லோ லோ ஹை, லோ லோ ஹை, அந்த மாதிரி ஹை ஹை லோ அந்த மாதிரி. அதுக்கப்புறமா எண்ணெய் போட்டுட்டு அரை லெமன் கண்டிப்பாக ஊற்றணும். இது லெமன் இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கலாம். இந்த 2ல் சேர்க்கலைன்னா நமக்கு இந்த அளவுக்கு கட்டியாக கிடைக்காது. மயோனஸ் ரெடி. சைடில் நம்ம வேக வச்சுருந்த டொமேட்டோ கெச்சப்புக்கு டொமேட்டோவை ஜாரில் சேர்த்துட்டு அந்த தண்ணியும் ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லாவே வற்ற விடணும். நிறைய பேர் என்ன சேர்ப்பாங்கன்னா கார்ன்ஃப்ளவர் பொடி அதெல்லாமே சேர்க்கவே வேண்டாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க, சில்லி பவுடர், அதுக்கப்புறமா சால்ட்டு, வினிகர் சேர்க்கணும். வினிகர் சேர்க்கறனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கடையில் வாங்குகிற கெச்சப் மாதிரியே வரும். இது கொஞ்சம் நேரமாக கொதிக்கணும். இந்த அளவுக்கு கொதிக்கணும். இன்னுமே கொதிக்க வைக்கலாம். எனக்கு இது போதுமாக இருக்குது. இது கொஞ்ச நேரம் ஆறுன பிறகு நல்லாயிருக்கும். தென் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. டீப் ஃப்ரைக்கு நம்ம எண்ணெய் சூடாக இருக்க எப்படி பார்க்கணுன்னா, இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்பூனை உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள் வரணும். இது வரல. இப்போ செகண்ட் டைம் போட்டப்போ வந்துச்சு. இப்போ நகட்ஸை உள்ளே போட்டுக்கோங்க. அந்த பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப வெளியே வரக்கூடாது. நீங்கள் சிக்கனை ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எண்ணெய் ரொம்பவே உரியும் சிக்கன். அப்போது கரெக்டாக வராது. இந்த மாதிரி நகட்ஸை செஞ்சு பாருங்கள். பாய் பாய், டாடா. இது உங்கள் பாப்லா வேர்ல்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.